ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Hello students, good evening to all. Welcome back to our 11th commerce class. So in this class we are going to see a new unit. Okay, so unit 1 fundamentals of business, chapter 2 objectives of business. ஸோ ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணாலும் எந்த ஒரு அப்ஜெக்டிவ் இல்லாமல் ரன் பண்ண மாட்டாங்க இல்லையா. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஏதாவது ஒரு படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு எய்ம் இருக்கும். இந்த மாதிரி நான் டாக்டர் ஆகணும், இல்லை நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்கும். ஓகே, லைக் தட் எல்லா பிஸ்னஸ்க்கும் என்ன இருக்குது அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ், ஒரு நோக்கம் இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத இந்த லெசனில் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, so see the introduction ma. First one is human activities. உனக்கு introduction என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா human activities பற்றி கொடுத்துருக்காங்க. Okay, so human activities is an activity performed by a human being. Okay, so human activityன்றது ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் அது யார் பெர்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்னா பை ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, எதுக்காக பண்ணுறாங்க? டு மீட் இஸ் ஆர் ஹர் நீட்ஸ் அண்ட் வாண்ட். ஸோ அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அந்த ஒரு சில ஆக்டிவிட்டியை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா. ஆர் மே பி ஃபார் பர்சனல் சாட்டிஸ்ஃபிகேஷன், இல்லை அப்படின்னா அவங்களோட திருப்திக்காகவும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. சரியா. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ பார்த்தோன்னே ஹியூமன் ஆக்டிவிட்டின்னு ஒரு வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னா அது என்னோட சாட்டிஸ்ஃபிகேஷனால நான் செய்வேன் இல்லையா. இல்லை அப்படின்னா அந்த வேலையால் எனக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வருது, நான் ஏதாவது கெயின் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணுவேன், அந்த ஆக்டிவிட்டியை இன்வால்வ் ஆகும் இல்லையா. ஸோ சும்மா ரோட்டில் போகிறவங்கள ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதனால் ஒரு யூஸும் இல்லை, ஆனால் நான் ஹெல்ப் பண்ணன்ற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் எனக்குள்ளே இருக்குது, ஒரு சந்தோஷம். ஓகே, நம்ம ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது இல்லையா. ஆனால் இதுவே நான் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா அவங்க எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ ஹெல்ப் பண்ணதால எனக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிச்சு, அப்போ என்னோட தேவை அது, நான் ஒரு அமௌண்ட் வாங்கி அது மூலமா எனக்கு எதாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது இருக்குது. சரியா. 2 types ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அந்த 2 types ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த சார்ட் மூலயமா என்ன பண்ணுறாங்க, என்னென்ன உனக்கு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றத உனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சி, ஸோ சார்ட் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ சார்ட் பாருங்கள். First, human activity can be divided into 2 categories. So 2 types, that is economic activity and non-economic activity. Okay, so again economic activity divides into 2 types, that is one is employment and another one is profession. Okay, again employment divides into 3 categories. First one is management, supervisor and worker. Okay, profession again divides into 4 categories. First one is lawyer, auditor and டாக்டர், இன்ஜினியர். ஸோ இங்கே கிளியராக இல்லை, நீங்கள் புக்கை பார்த்துங்க. சரிங்களா. லாயர், ஆடிட்டர், டாக்டர் அண்ட் இன்ஜினியர். ஓகே, ஸோ அகெயின் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி 3 டிவைட் ஆகிருக்கு. என்னது, எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொஃபஷன் அண்ட் பிஸ்னஸ். ஓகே, பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு 2 சப்டிவிஷன் 2 இருக்குது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 7 types. ஓகே, first one is religious activity, second is charity, third is social work, fourth is patriotism, fifth is personal satisfaction, sixth is physical requirement and seventh one is love and affection. ஓகேவா. ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டி எப்படிலாம் டிவைட் ஆகுது அண்ட் அதோட சப்டிவிஷன் என்ன அப்படின்றத இந்த ஃப்ளோ சார்ட் மூலமா உனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சரியா. ஸோ இதை நீ பார்த்தாலே உனக்கு டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்.
Now we can see about economic activity. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன? நான் சொன்னேன் இல்லையா, நான் ரோட்டில் போக்கில் ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ணுறேன், அவங்க எனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் ரிவார்டாக கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. சி ஆக்டிவிட்டிஸ் அண்டர்டேக்கன் வித் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி ஆர் கால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு ஒரு லாபம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் பேர் தான் என்ன டைப் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகேவா, ஆக்டிவிட்டிஸ் அண்டர்டேக்கன் வித் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி. ஓகேவா, ஒரு மணியை நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு வேலையை செஞ்சேன்னா தட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இஸ் கால்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை மேனுஃபேக்சரர். ஒரு மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இல்லையா. ஸோ எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவரோட மெயின் எய்ம் என்னவாக இருக்கும், ஒரு பொருளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை சேல் பண்ணி அது மூலமா நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் பை ஹோல்சேலர். ஹோல்சேலர் என்ன பண்ணுறாரு, ஒரு சில பொருட்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு ரீசேலருக்கு இல்லையா. ஸோ ஏஜென்ட் ரீசேலர் அந்த மாதிரி பண்ணக்குள்ள அதுலேயும் என்ன இருக்கும், ஒரு மோட்டிவ் இருக்கும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவார். அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் இஸ் செல்லிங் பை ரீட்டெயிலர். ஸோ ரீட்டெயிலர் என்ன பண்ணுறாரு, ஒரு பொருளை கஸ்டமருக்கு விற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன வச்சு வைப்பார், ப்ராஃபிட் வச்சு தான் வைப்பார் இல்லையா. ஸோ அப்போ செல்லிங் பை ரீட்டெயிலர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அண்ட் ஃபோர்த் எக்ஸாம்பிள் இஸ் மெடிக்கல் அட்வைஸ் ரெண்டர்ட் பை ஃபிசிஷியன். ஸோ ஏதாவது ஒரு ஃபிசிஷியன் இருக்காது, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, உனக்கு ஏதாவது அட்வைஸ் ரெண்டர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அதுக்கான ஃபீஸ் சார்ஜ் கலெக்ட் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அப்போயே அது என்ன ஆக்டிவிட்டீஸில் வருது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வருது. அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் பை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க அக்கௌண்ட்ஸை வந்து நம்மளுக்கு பார்த்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சில அமௌண்ட்டு ஃபீஸாக கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா. So these are the examples of economic activity. Okay, and second activity is non-economic activity. ஸோ நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன, குவைட் ஆப்போசிட். நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது, பட் ஆனால் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவிட்டிஸ் அண்டர்டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை சோஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் ஆர் கால்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. சரியா. ஸோ ஒரு சைக்காலஜிக்கல் நீட்ஸ்க்காக நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதை என்ன ஆக்டிவிட்டியில் வருது, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நம்ம ஒரு என்ன பண்ணுறோம், ஒரு ஆசிரமத்துக்கு போய் நம்ம மந்த்லி வைஸ் ஒரு ஃபுட்டு டொனேட் பண்ணுறோம், ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறோம், இல்லைனா பிளட் டொனேட் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே என்னது, நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன், பரவாயில்ல நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணோம், சாப்பாடு போட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி நம்மளுக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எதுக்கே வருது அப்படின்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கே வருது. ஓகே, ஸோ see the examples for non-economic activities. குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி. இப்போ அம்மா இருக்காங்க இல்லையா, அம்மா வீட்டில் எல்லாருக்கும் ஃபுட்டு குக் பண்ணி தருவாங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவாங்க, நம்ம இன்றைக்கி மதியம் சாப்பாடு போட்டோன்னா அவங்ககிட்ட நான் காசாக கொடுத்துட்டு வருமா, எவ்வளோ ஒரு மீல்ஸ் எவ்வளோ 60 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு வருமா, இல்லை இல்லையா. ஸோ அவங்க நம்மகிட்டேருந்து சார்ஜ் பண்ணுறதும் இல்லை, ஆனால் அவங்க செஞ்சு தராங்க அப்படின்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு நம்மளுக்கு செஞ்சு தராங்க அப்படின்னா எதுக்காக செஞ்சு தராங்க, அவங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷன். ஓகே, நம்ம ஃபேமிலியை நம்ம பத்திரமா பார்த்துக்குறோம், அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக அவங்க செய்கிறாங்க. சரியா. ஸோ அப்போ இது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய செலவு பண்ணுவோம் கண்டிப்பாக இல்லையா. ஒரு பட்டாசு வாங்குவோம் இல்லையா, தீபாவளி எடுத்தோன்னா ஸ்வீட்ஸு பட்டாசு அது மாதிரி நிறைய வாங்கி தான் நம்ம ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்குள்ள அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, ஆனால் என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம், நிறைய பட்டாசு வச்சோம், நிறைய அவுட்டெல்லாம் விட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கே வருது அப்படின்னா comes under non-economic activity. Okay. Now we are going to discuss about economic activity versus non-economic activity. So இது ரெண்டுத்துக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன் நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் தோஸ் ஆக்டிவிட்டிஸ் which are undertaken to earn money or financial gain. ஸோ இதோட மெயின் மோட்டிவ் என்னது, மணி ஏர்ன் பண்ணணும், இல்லைனா ஃபினான்ஸ் வைஸாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதா. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா என்ன ஆக்டிவிட்டி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரூட் செல்லர் செல்லிங் ஃப்ரூட்ஸ். ஒரு பழ வியாபாரி என்ன பண்ணுறாரு, டெய்லியும் பழங்களை விற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து என்ன பண்ணுவார், ஒரு லாபம் ஈட்டுவார் இல்லையா. ஸோ இட் கம்ஸ் அண்டர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் டெஃபினேஷன் பாருங்கள். Non-economic activities are those activities which are undertaken for the sake of pleasure, performed out of love, sympathy, sentiment, etc. ஸோ நம்மளோட மன திருப்தி, நம்மளோட சென்டிமெண்ட்டு, இல்லைனா ஒருத்தவங்கள மேலே வச்சுருக்க அன்பு, இதனால் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆக்டிவிட்டியில் வருது, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வருது. அதுக்கு எக்ஸாம்பிள் மதர் குக்ஸ் ஃபார் ஹர் ஃபேமிலி, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா. ஸோ செகண்ட் ஒன் இஸ் மோட்டிவ்.
sole motive is to earn money or financial gain. ஸோ இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணணும், ஃபினான்ஷியல் நம்ம கெயின் பண்ணணும், ஃபினான்ஸை நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரே மோட்டிவ் தான் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஆஸ் ஏ லாயர். ஸோ லாயராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நம்ம ஃபீஸஸ் சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ மணியை நம்ம ஏர்ன் பண்ணுறோம். அப்போ இட் கம்ஸ் அண்டர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள், அண்டர்டேக்கன் ஃபார் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் சோஷியல் சைக்காலஜிக்கல் ஆர் எமோஷ்னல் நீட்ஸ். ஸோ இந்த நான் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸோட மோட்டிவ் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கான நீட்ஸ், அது வந்து நம்மளோட சாட்டிஸ்ஃபிகேஷன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும் நம்ம ஒரு வேலை செஞ்சால் அப்படின்னா அதான் ஒரு மோட்டிவ். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, விசிட் டு எ டெம்பிள். ஸோ நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு திருப்தி இருக்குது அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே டெம்பிள் போயிட்டு உட்காந்துட்டு வருவாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்தாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே பண்ணுறதால அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே நம்ம கொஞ்சம் கிளியர் ஆகிட்டோம், அந்த ப்ராப்ளம் வந்து மைண்டில் இருக்காது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இதனால் என்னது, அவங்களோட எமோஷனல் வந்து கம்மியாகும் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ்க்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மணி மெஷர்மெண்ட். All economic activities can be valued in monetary terms. இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அது எப்படி தான் வேல்யூ பண்ணுவாங்களாம், மணி பேஸ் பண்ணி தான் வேல்யூ. நான் இதை வேலை செஞ்சேன்னா இவ்வளோ சார்ஜ் ஆகும், ஓகேவா அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து மணி மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் சார்ஜஸ் ₹500 ஆஸ் கன்சல்டேஷன் ஃபீஸ். ஸோ டாக்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு எவ்வளோ வாங்குறாரா ஃபீஸ், 500 வாங்குறாரு. அப்போ எல்லாமே எந்த பேஸ் பண்ணியிருக்கு, மானிட்டரி டேர்ம்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஓகே, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் cannot be valued in monetary terms. ஆனால் என்ன பண்ண முடியாதான், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை மானிட்டரி டேர்மால் நம்ம வேல்யூ பண்ண முடியாது. திஸ் ஆர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் ஆர் ஜெஸ்டர். ஸோ நம்மளோட சந்தோஷம், நம்மளோட ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதோட வெளிப்பாடு தான் இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், அண்ட் NGO டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஃப்ரீ கிளாத்ஸ் டு புவர் சில்ட்ரன். ஸோ இந்த NGOன்றவங்க என்ன பண்ணுறாங்க, புவர் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ், கிளாத்ஸ் வந்து டொனேட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி டொனேட் பண்ணுறதால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? ஸோ இதனால் இது இட் கம்ஸ் அண்டர் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இஸ் ரிலேஷன்ஷிப். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரிலேட்டட் டு கிரியேஷன் ஆஃப் வெல்த். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுறாங்க, எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்களோட வெல்த்தை க்ரியேட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சோன்னா அது மூலமா மணி ஏர்ன் பண்ணுவோம், அது மூலிமா என்ன ஆகும், அவங்களோட வெல்த்து க்ரியேட் ஆகும், அது டெவலப் ஆகும் அப்படின்றது. சரிங்களா? எக்ஸாம்பிள், ராம் சேவ்டு பார்ட் ஆஃப் ஹிஸ் சேலரி டு பர்ச்சேஸ் அ ஹவுஸ் ஆஃப் ஹிஸ் ஓன். ஸோ ராம்ன்றவர் என்ன பண்ணுறாரு, அவரோட சேலரியில் ஒரு பார்ட்டை சேவ் பண்ணிட்டு வர்றாரு. எதுக்காக, ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றதுக்காக. சரியா? ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் வருது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் see the non-economic activities. Non-economic activities do not create wealth. ஸோ இது என்ன பண்ணாது, வெல்த்தை க்ரியேட் பண்ணாது. எக்ஸாம்பிள், மணி ரிசீவ்ட் as a donation is spent on charity work. ஸோ ஏதாவது ஒரு மணி ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த மணி என்ன பண்ணுறாங்க, சேரிட்டி ஒர்க்குக்காக ப்ரொவைட் பண்ணிடுறாங்களாம். சரி, அதை வந்து அவங்க ஓன் யூஸ்க்காக சேவ் பண்ண மாட்டாங்க, தர்மம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நிறையா சேரிட்டி ஒர்க்ஸ்க்காக இவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அந்த மணி. ஓகே, அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் அவுட்கம். ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ரிசல்ட் இன் ப்ரொடக்ஷன், procurement, distribution and consumption of goods and services. ஸோ அவுட்கம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுமே எங்கே ரிசல்ட்டாக இருக்குது, அதோட ரிசல்ட் எப்படி வருது, இன் ப்ரொடக்ஷனில் வரும், ப்ரொக்யூப்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, கொள்முதல் பண்ணுறதுல அதை எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன ஆகுது, அதோட ரிசல்ட் ஆக்டிவிட்டி கிடைக்குது. அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோக்கியா ப்ரொடியூசர்ஸ் செல்ஃபோன்ஸ் அண்ட் செல்ஸ் அக்ராஸ் இந்தியா த்ரூ அவுட் இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ நோக்கியா ஃபோன் இருக்குல்லையே, அது என்ன, அதோட டிஸ்ட்ரிபியூட்டர் த்ரூ அவுட் வேர்ல்டு, எங்கே பார்த்தாலும் என்ன ஆகுது, அதோட டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதோட அவுட்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, and then the end results of a non-economic activity is the mental, emotional and psychological satisfaction of the person doing the activity. சேம் அதே தான். ஏன்னா அது இதோட அவுட்கம், நம்ம ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா அதோட அவுட்கம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு வர சந்தோஷம், அதில் ஒரு திருப்தி, இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா அதோட அவுட்கமே அதான். சரி, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட அவுட்கம்மை அப்படியே தான் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், சோனா என்ஜாய்ஸ் டீச்சிங் ஆர்ஃபன்ஸ் இன் அண்ட் ஆர்ஃபனேஜ். ஸோ சோனான்ற பொண்ணு என்ன பண்ணான், ஆர்ஃபனேஜ் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு டீச்சிங் ஃப்ரீயாக வந்து சொல்லிக் கொடுக்கறதால அதுக்கு ஒரு சந்தோஷம், திருப்தி, மன திருப்தி கிடைக்குது அப்படின்றது தான் அதோட அவுட்கம். ஓகே, அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் டியூரேஷன். Economic activities are repetitive. They are done on a regular basis to earn a living. So duration எவ்வளோ நாளைக்கு நடக்கும் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெப்பிட்டேட்டிவ், தட் மீன்ஸ் ரெகுலராக ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும்.
டன் ஆன் ரெகுலர் பேசிஸ். எதுக்காக ரெகுலர் பேசிஸில் நடக்குது அப்படின்னா டு ஏர்ன் எ லிவிங். அது மூலயமா அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை வச்சு சர்வை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், குல்ஃபி ஐஸ்கிரீம் செல்லர் செல்ஸ் ஐஸ்கிரீம் எவ்ரி ஈவினிங். ஸோ குல்ஃபி ஐஸ்கிரீம் செல்லர் என்ன பண்ணுறாரு, டெய்லி எவ்ரி ஈவினிங் வந்து என்ன பண்ணுறாரு, குல்ஃபி சேல் பண்ணுறாரு. இப்போ அதனால் என்ன ஆகுது, டெய்லி ஏர்ன் பண்ணுவார் ஈவினிங் ஆனால். சரியா? ஸோ அது மூலயமா அவரோட லைஃப்பை நடத்திட்டு வருவார். ஓகே. And non-academic activities may not be undertaken regularly. Usually they are done during free time. Example, Shankar visits orphanage in his free time. ஸோ நான்-academic ஆக்டிவிட்டி பார்த்தா ரெகுலராக நடக்காது. ஓகே. எப்போலாம் நடக்கும் அப்படின்னா, எப்போல்லாம் நம்ம அந்த செய்கிறவங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க அப்போ வந்து என்ன பண்ணிப்பாங்க, அந்த டைமை யூஸ் பண்ணி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஷங்கர் விசிட்ஸ் ஆர்ஃபனேஜ் இன் இஸ் ஃப்ரீ டைம். அவரோட ஃப்ரீ டைமில் போய் என்ன பண்ணுவார், ஆசிரமத்திலலாம் வந்து பார்த்துட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அண்ட் 7th ஒன், சோர்ஸ் ஆஃப் இனிட்டியேஷன். ஸோ என்ன இனிட்டியேஷன் பண்ணுறதுக்கு என்ன சோர்ஸ் இதுக்கு தேவைப்படுது? எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இனிட்டியேட்டட் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட். ஸோ இதை எதுக்காக பண்ணுறது அப்படின்னா, ஹியூமனோட வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இனிட்டியேட்டட். அண்ட் நான்-academic ஆக்டிவிட்டீஸ் ஆர் இனிட்டியேட்டட் டு சாட்டிஸ்ஃபை எமோஷனல் ஆர் சென்டிமெண்டல் ப்ளஷர். ஸோ இந்த நான்-academic ஆக்டிவிட்டி எதுக்காக இனிட்டியேட் பண்ணப்படுது அப்படின்னா, எமோஷனல் வைஸாகவும் இல்லை சென்டிமெண்டல் வைஸாகவும் அந்த ஹியூமன் பீயை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பண்ணுது. ஓகே. ஸோ இதை இனிட்டியேட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஆர் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் அண்ட் நான்-academic ஆக்டிவிட்டி. ஸோ அது கீழே பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் அகெயின் கொடுத்துருக்காங்க நான்-academic ஆக்டிவிட்டீஸ்க்கு. வாட்சிங் மூவிஸ் இன் எ தேட்டர். ஸோ படத்தில் தேட்டரில் போய் படம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம மணி ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணி தான் படம் பார்ப்போம். ஓகே. டிக்கெட் வாங்குவோம், அண்ட் தென் பிரேக்கில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? போயிட்டு வரதுக்கு சார்ஜஸ். ஸோ இது இவ்வளோ சார்ஜஸும் இருந்து நம்ம ஒரு மூவியை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கும், அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், நம்ம ஃபேமிலி கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மூவி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு மெமரிஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இட் கம்ஸ் அண்டர் நான்-academic ஆக்டிவிட்டி. அண்ட் டூயிங் மெடிடேஷன். ஸோ நான் ஒரு மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதனால் எனக்கு நான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நான் அமைதியாக இருப்பேன், ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன் அப்படின்லாம் இருக்கிறது இல்லையா? ஸோ இதெல்லாமே எதுக்காக பண்ணுறோம், நம்மளோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் நான்-academic ஆக்டிவிட்டீஸ். And next topic is types of economic activities. Economic activities oda types கொடுத்திருக்காங்க. So economic activities are undertaken to earn money. Generally people engage themselves in such activities on a regular basis and are said to be engaged in their occupation. Occupation may be classified into 3 categories. So economic activities பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக பண்ணுறது, டு ஏர்ன் மணி, மணியை வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக இதில் பீப்புள்ஸ் எப்படி என்கேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெகுலர் பேசிஸில் தான் வந்து அவங்க அந்த சில ஆக்டிவிட்டீஸை பண்ணுறாங்களாம். ஓகேவா? ஸோ ஆக்குபேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆக்குபேஷன் மூலயமா அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஆக்குபேஷன் அகெயின் டிவைட் இன்டு 3 categories. So first one is employment, second is profession and third one is business. ஓகேவா? ஸோ இது மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸில் கேட்பாங்கம்மா. 2 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ் ஃபுல்லாக சேர்த்து கூட 5 மார்க்ஸில் கேட்பாங்க, இல்லைன்னா செப்பரேட்டாக 1 by 1 2 மார்க்ஸில் வரும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் பாருங்கள், இட் ரெஃபர்ஸ் டு தி occupation in which people work for other and get remuneration in the form of wages or salary. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்றது எந்த ஒரு பர்சன் மற்றவங்களுக்காக ஒரு வேலையை செஞ்சு கொடுத்து அந்த வேலைக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க இல்லையா? லைக் வேஜஸாக இருக்கலாம், இல்லை சேலரிஸாக இருக்கலாம், whatever it is. ஓகே. ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ டெய்லி போனோம் அப்படின்னா தினக்கூலின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதை வேஜஸாக வாங்குவாங்க. அண்ட் மந்த்லி வைஸ் போனாங்க அப்படின்னா சேலரி ஏர்ன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதை தான் வந்து ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ், அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. சரியா? ஏன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு வேலையை செஞ்சு கொடுத்து முடிக்கிறதால அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சேலரி அண்ட் வேஜஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. The one who is employed by other are called employees. ஓகேவா? மற்றவங்களால ஒரு வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயீஸ். ஓகே. அண்ட் the one who other is called employer. ஸோ அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு இல்லையா, அவர் வந்து எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அண்டர்லைன் பண்ணிங்க. மேனேஜர்ஸ், கிளர்க்ஸ், பேங்க் அஃபிஷியல், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எக்ஸெட்ரா ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயீஸுக்கு எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேனேஜர், பேங்க் ஒர்க்கர்ஸ், பேங்க் அஃபிஷியல், கிளர்க்ஸ், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். There is a contract existing between the employer and the employee. Employee performs according to the assigned task.
remuneration is given to employees for delivering value of services and employee must abide by the rules and regulation of the organization. So எம்ப்ளாயி இருக்காரு இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணணும், ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். என்னென்னு, நான் இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன், இந்த வேலையை செஞ்சு கொடுத்தானா எனக்கு நீங்கள் இவ்வளோ சேலரி கொடுங்க, ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வேலையை செஞ்ச அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீ ஃபாலோ பண்ணி தான் என் பிஸ்னஸில் நீ ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு சில கான்ட்ராக்ட் இருக்கும். யார் யாருக்கிடையே, எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி, இவங்க ரெண்டு பேருக்கு இடையே, சரியா. ஸோ எம்ப்ளாயி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டாஸ்க், ஓகே, என்ன டாஸ்க் கொடுக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாயி பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதுக்கான ரெமுனரேஷன் அவர் வாங்கிப்பாங்க, சரியா. ரெமுனரேஷன் மீன்ஸ் சேலரி ஆர் வேஜஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயி என்ன பண்ணணும், கண்டிப்பாக அங்கே கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒபே பண்ணி அவர் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், ஓகேவா. ஸோ திஸ் இஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொஃபஷன். ஓகே, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வேறு, ப்ரொஃபஷன் வேறு. ப்ரொஃபஷன்றது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸாக இருக்குது சார், எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க, இல்லை அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நிறையா நாலேஜ் அவங்க கெயின் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ அவங்கள தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறோம், ப்ரொஃபஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ லெட் us see, profession are those occupation which involve rendering of personal services of a ஸ்பெஷல் அண்ட் எக்ஸ்பர்ட் நேச்சர். ஸோ ப்ரொஃபஷன்றது என்னது, ஒரு ஆக்குபேஷன், ஒரு டைப் ஆஃப் ஆக்குபேஷன் தான். இதில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா ரெண்டரிங் ஆஃப் பர்சனல் சர்வீஸஸ். அவங்க பர்சனலாக ஒரு சர்வீசஸ் வந்து மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. இப்போ சொல்லுவோம் இல்லையா, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி இல்லையா, அதே தான் சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய டைப் ஆஃப் டீச்சர்ஸ் இருக்காங்க, என்ன தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஒரு சப்ஜெக்ட். அப்போ அந்த சப்ஜெக்டில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், சரியா. ஸோ அப்போ அவங்களோட ப்ரொஃபஷன் டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, கார்டியாலஜிஸ்ட் அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களாம் என்னது, டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. இப்போ தெரியுதா, ப்ரொஃபஷன்னா என்ன, ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும் அண்ட் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஓகே. அ ப்ரொஃபஷன் இஸ் சம்திங் விச் இஸ் மோர் தேன் அ ஜாப். ப்ரொஃபஷன்றது என்னது, ஜாபோட மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ கேரியர் ஃபார் சம்மன் ஹூ இஸ் காம்பிட்டன்ட் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் ஏரியா. ஸோ இது பார்த்தீங்க, இந்த ப்ரொஃபஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சராகவும் இருக்குது, கேரியராகவும் இருக்குது ஒரு சிலவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. இட் இன்க்ளூட்ஸ் ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் சப்ஜெக்ட் டு கைட்லைன்ஸ் ஆர் கோட்ஸ் ஆஃப் கண்டக்ட் லே டவுன் பை ப்ரொஃபஷனல் பாடிஸ். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே அந்த ப்ரொஃபஷனல் பாடிஸ் சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைடன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் வரணும், ஓகே. தோஸ் என்கேஜ் இன் அ ப்ரொஃபஷன் ஆர் கால்ட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, என்னவா, அவங்கள ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. அண்ட் தே ஏர்ன் இன்கம் பை சார்ஜிங் ப்ரொஃபஷனல் ஃபீஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அது மூலயமா அவங்க ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க பை சார்ஜிங் அ ஃபீஸ், ஓகே, ப்ரொஃபஷனல் ஃபீஸ். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் இல்லையா, ஸோ ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் இருப்பாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், டாக்டர் ஃபீஸ் ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அதை பே பண்ணிட்டு வருவோம். இப்போ டியூஷன் போகிறோம் அப்படின்னா டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ்னு ஒன்று பே பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரொஃபஷனல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், see the characteristics of your profession. There should be a systematic body of knowledge. என்ன இருக்குமா, கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ஒரு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும், சிஸ்டமேட்டிக் வைஸில் வந்து நாலேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கணும். There should be a formal acquisition of knowledge by the members. There should be a code of conduct governing the conduct and behavior of professionals. Services motive should be uppermost in the minds of a people rendering professional services. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நாலேஜ் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். அண்ட் அந்த கவர்மெண்ட் என்னென்ன ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து இவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், ஓகே. ஸோ நாட் ஒன்லி தேட், சர்வீஸ் மோட்டிவ் ஷுட் பி அப்பர் மோஸ்ட். இவங்களுக்கு என்னவா, சர்வீஸ் மோட்டிவ் தான் கண்டிப்பாக மேலோங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ரெண்டரிங் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்ணுறவங்க மைண்ட் செட் என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சர்வீஸ் மோட்டிவாக தான் இருக்கும், ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா. ஓகே, டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய கண்டினியூட்டியாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், சரியா. ஸோ இதில் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அண்ட் ப்ரொஃபஷன் அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கொஸ்டின்ஸ் வரும், சரிங்களா. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School. Curriculum Parkram. I love my school, SRK. Best of the best is SRK.
Education is okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.